Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னை மெட்ரோவில் முதல்வர் விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த பிரத்யேக காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெட்ரோவில் இன்று முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெட்ரோ தலைமையகத்திற்கும் சென்றார் விஜய். சென்னை மெட்ரோவிலும் பயணித்தார். ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயிலில் பயணிகளோடு சென்றார் முதல்வர் விஜய். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஓமந்தூரார் அரசினர் தோட்ட நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயிலில் சென்றார் விஜய். பிறகு அங்கிருந்து சாலை வழியாக கத்திப்பாரா மெட்ரோ மேம்பாலத்தையும் ஆய்வு செய்தார். அங்கு குழுமியிருந்த மக்களை பார்த்து கையசைத்து அவர்கள் அளித்த அந்த வரவேற்பை உற்சாகமாக ஏற்றுக்கொண்டிருந்தார் முதலமைச்சர் விஜய். பயணிகளோடு அவர் புகைப்படமும் எடுத்துக்கொண்டார். மெட்ரோ ரயிலில் முதல்வர் விஜய் பயணம் மேற்கொண்டார். ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு மெட்ரோ ரயிலில் பயணிகளோடு அவர் பயணம் மேற்கொண்டார். மெட்ரோ தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினார் முதலமைச்சர் விஜய். பிறகு அங்கிருந்து கத்திப்பாராவில் நடந்து வரும் மெட்ரோ மேம்பால பணிகளையும் முதலமைச்சர் ஆய்வு செய்தார். பிறகு போரூர் பூந்தமல்லி இடையே ஆளில்லா மெட்ரோ ரயில் இயக்கம் குறித்தும் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் விஜய். மெட்ரோ ரயிலில் பயணித்த போது அவர் பயணிகளோடு அங்கு பேசிக் கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களோடு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் முதல்வர் விஜய். மெட்ரோவில் டிக்கெட் எடுத்து பயணிகளோடு பயணம் செய்திருக்கிறார் முதலமைச்சர் விஜய். ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு பயணிகளோடு டிக்கெட் எடுத்து மெட்ரோ ரயிலில் பயணித்தார் முதலமைச்சர் விஜய். அங்கு பயணிகளோடு அவர் கலந்துரையாடினார். பயணிகளோடு புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் முதல்வர் விஜய். பிறகு அங்கிருந்து கத்திப்பாராவில் நடந்து வரும் மெட்ரோ மேம்பால பணிகளையும் ஆய்வு செய்தார். இடையே நந்தனத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் அதிகாரிகளோடு ஆலோசனையும் மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்று சென்னை மெட்ரோவில் முதல்வர் விஜய் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கட்டமாக இந்த ஆய்வு நடந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் வழித்தடம் முதல் முறையாக தற்போது தயாராகி மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. போரூர் முதல் பூந்தமல்லி வரை, அதாவது சப்பர்பனுக்கு வரை இப்போதுதான் முதன் முறையாக இந்த மெட்ரோ ரயில் இந்த பூந்தமல்லிக்கு இணைக்கப்பட்டால் மட்டுமே கிடைக்கும். உதாரணமாக நீங்கள் பார்த்த மேற்கு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவர்கள், குறிப்பாக வேலூர், கிருஷ்ணகிரியிலிருந்து வரக்கூடியவர்கள் பூந்தமல்லியிலே இறங்கி அவர்கள் இந்த டிராபிக்ல சிக்காம பூந்தமல்லியில ஏறினா வடபழனிக்கோ அல்லது இங்க மற்ற மெட்ரோ ரயிலில் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். எனவே இந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்டை முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். குறிப்பாக மெட்ரோ ரயில் இயக்குநராக இருக்கக்கூடிய சித்திக் ஐஏஎஸ், ஏற்கனவே அவர் நிதித்துறை செயலாளரும் இருக்கிறார். இந்த பொறுப்பை கூடுதலாக
பணிகளாக வைத்திருக்கிறார். அவரும் இந்த முதலமைச்சர் அவ்வப்போது கேட்டு தெரிந்து கொண்டிருக்கார். நீங்க அந்த காட்சிகளை பார்க்க முடியும். குறிப்பாக டெல்லி, கொல்கத்தா போன்ற நகரங்களில் மெட்ரோ என்பது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருந்து வரக்கூடிய சூழலில் தற்போதுதான் தமிழகத்தில் படிப்படியாக சென்னையில் மட்டும் உருவாகி வருகிறது. இந்த திட்டங்களை எல்லாம் பார்த்துவிட்டு முதலமைச்சர் விரிவான திட்ட அறிக்கைகளோடு குறிப்பாக கோவை, மதுரை உள்ளிட்ட நகர்களுக்கும் விரிவுபடுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இந்த மெட்ரோ ரயிலை குறிப்பாக ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது போக்குவரத்தாக இருக்கிறது. அதை மேம்படுத்துவதற்காக முதலமைச்சர் தற்போது இந்த ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரை 23 கிலோமீட்டர் கொண்ட முதல் வழித்தடம், சென்னை சென்ட்ரலிலிருந்து தாமஸ் மவுண்ட் வரை 21 கிலோமீட்டர் வரை இரண்டாவது வழித்தடம் என பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. மெட்ரோ ரயில் குறிப்பாக திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும், கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலும் 2ஆம் கட்டத்தை வழித்தடத்தில் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஆய்வு என்பது மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக முதலமைச்சருடைய செயலாளர் செந்தில்குமார் IAS உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். பூங்குழலி, சென்னை மெட்ரோவில் முதலமைச்சர் பயணம் செய்திருந்தார். அதாவது அரசினர் ஓமந்தூரார் தோட்டம் நிலையத்திலிருந்து நந்தனத்திற்கு பயணம் செய்தார். தற்பொழுது போரூரிலிருந்தும் அவர் மெட்ரோவில் தான் பயணிக்கிறார். அது குறித்த விவரங்கள் என்ன? நிச்சயமாக போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை இன்னமும் மக்கள் பயன்பாட்டுக்கு வரவில்லை. தற்போது அந்த டிராக்குகள்லாம் முடிவு பெற்று குறிப்பாக அந்த ரயில்வே சேஃப்டி கமிஷனர் அந்த சோதனை ஓட்டத்தையும் நிறைவு செய்திருக்கார். இந்த சிறப்பு விழா நிகழ்ச்சியில் இந்திய பிரதமரும் பங்கேற்ப இருப்பதாக தகவல் வருகிறது. ஏன்னா மெட்ரோ ரயிலை பொறுத்தவரை மத்திய அரசும் நிதி கொடுக்கிறது. குறிப்பாக உலக வங்கியுடைய கடனும் பெறப்படுகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை எப்போது தொடங்கலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுகிறது. இந்த போரூர்லேருந்து பூந்தமல்லி வரை இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ், குறிப்பாக காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வருது. அதையும் முதலமைச்சர் பார்வையிடுகிறார். இந்த திட்டம் வரும் பட்சத்தில் நிச்சயமாக சென்னையில் ஒரு போக்குவரத்து நெரிசல் பெரிய அளவில் குறையும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சைதாப்பேட்டிலிருந்து மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது அப்போது வெங்கைய நாயுடு மத்திய நகர்ப்புற வளத்துறை அமைச்சராக இருந்த அப்போது வெங்கைய நாடும் பங்கேற்றது நமக்கு குறிப்பிடத்தக்கது. எனவே இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்கள் மூலமாக திறந்து வைக்கக்கூடிய ஒரு ரயில் திட்டமாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் என்பது இருந்து வருகின்றது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.